வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஒரு 25 வருடமாக பாலியல் நிபுணராக குழந்தையின்மை சிகிச்சை, பாலியல் பிரச்சனைகள் பற்றிய விஷயங்களை பார்த்ததில் எளிமையாக பொதுவாக என்ன பாலியல் பிரச்சனை வருது, எளிமையாக அதை இது எப்படி தீர்ப்பது, அதற்கு என்ன காரணம், இப்போ நம்ம நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் பாலியல் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனாக சாதாரணமாக ஒரு மனிதன் என்ன பார்க்க போகிறார், என்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி எளிமையாக தீர்ப்பது, இதை பற்றி நம்ம தொடர்ந்து இந்த வாரம் பேச போகிறோம். தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். இதில் இந்த விஷயங்களை நம்ம பேசுகிறதுனால என்ன அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக என்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தவிர்க்கிறது, எப்படி சரி செய்கிறது. இரண்டாவதாக இதை பற்றி நம்முடைய பாலியலில் நம்ம உறவுகள் எவ்வளவு சிக்கலாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும். பொதுவாக பாலியல் பிரச்சனைகளுக்கு அதை சரி செய்வதற்கு 2 சாவிகள் இருக்குது. அது ரெண்டும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒன்று உள்ளே இருக்கிறது, இன்னொன்று வெளியே இருக்கிறது. உள்ளே இருக்கிறது சாவி என்ன அப்படின்னா நம்ம மூளை. நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய பாலியல் உறுப்பு அப்படின்னா மூளை தான். செக்ஸ் உறுப்பு 2 காதுகளுக்கு இடையே இருக்கிறது தான், 2 தொடைகளுக்கு இடையே இருக்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய சில உறுப்பே தவிர, உச்சகட்டம் பல்வேறு உணர்வுகளை அனுபவிக்கக்கூடியது நம்ம காதுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மூளை தான். இதுதான் மிகப்பெரிய செக்ஸ் உறுப்பு. பாலியலில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான அணுகுமுறை இருந்தால் பெரிய அளவுக்கு நீங்கள் செக்ஸ் நன்றாக பண்ண முடியும். ஒரு பாசிட்டிவான அப்ரோச். இரண்டாவது சாவி என்ன அப்படின்னா, வெளிப்படையான அந்த சாவி நம்ம நாக்கு. நாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் பல்வேறு விஷயங்கள், நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய நம்பிக்கைகள், நம்மளுடைய தேவைகள், நம்மளுடைய விருப்பங்கள், இதையெல்லாம் நாம் எப்படி பேசுகிறோன்றதை பொறுத்து தான் அந்த செக்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இந்த விஷயங்கள் தான் அன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது நம்மளை சாதாரணமாக பாதிக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கும் அவை எளிதாக எவ்வாறு தீர்க்கப்படும் என்பது பற்றியும் நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். பலர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, எங்களுக்கு கடுமையான மன அழுத்தம், செக்ஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லைன்றதெல்லாம் இப்போது பல புதிய விஷயங்களாக வந்துக்கிட்டு இருக்கு. இது போன ஜென்ரேஷனில் இல்லை, அதுக்கு முந்தான ஜென்ரேஷனில் இல்லை, இப்போ புதிய புதிய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கணவன் ஒரு ஷிஃப்ட்டு, மனைவி வேறு ஒரு ஷிஃப்ட்டு, இப்படி பல்வேறு சிக்கல்கள். இந்த மாதிரி பல புதிய புதிய பிரச்சனைகளும் பழைய பிரச்சனைகளையும் நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். முதல்ல இந்த குழப்பங்களுக்கெல்லாம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தா, பெற்றோர்களை தான் நம்ம குறை சொல்லணும். பல நேரங்களில் குழந்தைகள் வளரும் போதே பிரச்சனை வருது. அவர்களுக்கு தெளிவான ஒரு கருத்து போய் சேர்றதில்ல. செக்ஸு நல்லது கெட்டது, இப்படி 2 வகையான குழப்பமான கருத்துக்கள் தான் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள்கிட்ட. இது மோசம், அது தவறு, அதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடாது, ஈடுபடக்கூடாது, இப்படி பல்வேறு தவறான கருத்துக்கள் குழந்தைகள்கிட்ட போய்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் ஒரு குழப்பமான கருத்தோட்டங்களோடு தான் பிள்ளைகள் எல்லாருமே வளர்கிறாங்க. பெரும்பாலான பிள்ளைகள் அப்படி தான் வளர்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறோன்னா, குட் அண்ட் பேட் கன்ஃபியூஷன், நல்லது பார் கெட்டது கன்ஃபியூஷன். இது செக்ஸ் நல்லதா கெட்டதா? சில திரைப்படங்களில் பாப்புலராக சில வசனங்கள் வந்துடும்.
அது முதல்ல கமலஹாசன் பேசும்போது நீங்கள் நல்லவரா கெட்டவரான்றது, அப்புறம் சில சிங்கம் படத்துலேயும் வந்தது நல்லவரா கெட்டவரன். அதுபோல் நல்லதா கெட்டதா செக்ஸ் அப்படின்ற குழப்பம் நம்ம குழந்தைகளுக்கு கிரியேட் பண்ணிடும். நம்மளை அறியாமலேயே தெளிவான ஒரு சரியான விஞ்ஞானபூர்வமான கண்ணோட்டத்தை நம்ம குழந்தைகளுக்கு என்றைக்குமே கொடுக்கறதில்ல. இது பெரிய அளவுக்கு வளரும் குழந்தைகளுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருதுன்றதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பெரும்பாலான இந்திய குழந்தைகள் 99.9% இந்திய குழந்தைகள் பெற்றோர்களிடமிருந்து செக்ஸ் பற்றிய எந்த விதமான ஒரு சரியான புரிதலை, ஒரு விஞ்ஞானபூர்வமான கருத்து பரிமாற்றத்தை பெறுவதில்லை. அப்போது இந்த குழந்தைகள் பல குழப்பங்கள். சரி, டீச்சர்கிட்டருந்து பெறாங்களா? டீச்சர்கிட்டருந்தையும் பெற முடியாது. பக்கத்தில் இருக்க வேறொரு குழந்தைகிட்டேருந்து வேறொரு அந்த பட்டீஸ் அல்லது நண்பர்கள், தோழர்கள், நண்பர்கள், இவங்ககிட்டேருந்து கிடைக்கக்கூடிய கருத்துக்கள், டிவியில் வர்ற நகைச்சுவை ஜோக்ஸு, அதே மாதிரி பல்வேறு சைட்லேருந்து பத்திரிகைகள், இதிலிருந்து வரக்கூடிய ஒளிவு மறைவான அந்த சில கருத்துக்கள் மூலமாக தான் அவங்க விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த குட் அண்ட் பேட் கன்ஃபியூஷன் அவங்க வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து கொண்டே இருக்குது. செக்ஸ் ஒரு நல்ல விஷயம், கணவன் மனைவிக்கு மிக தேவையான விஷயம் அப்படின்னும்போது அதை பற்றி ஒரு தெளிவு ஆபாசமாக வேணாம், ஒரு விஞ்ஞானபூர்வமான தெளிவு குழந்தை கொடுக்காம அதை ஏன் ரகசியமாக மறைத்து வைக்க வேண்டும்? அதனால் ஏராளமான குழந்தைகள் பிரச்சனைக்குள்ளாகிறாங்க. இன்றைக்கி வர்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே இந்த பிரச்சனை தான். பாலியல் பற்றிய குற்ற உணர்வு, தவறான சிந்தனைகளோடு தான் எல்லா குழந்தைகளும் வளர்கிறாங்க. பல்வேறு குற்ற உணர்வுகள், செக்ஷுவல் கில்ட்டுன்னு சொல்கிறோம். அது இந்த போலி மருத்துவர்கள் டிவியை பிடிச்சிக்கிட்டு பொய்யான தவறான கருத்துக்களை பரப்புறது. உலகம் முழுவதும் ஆய்வுகள் பண்ணப்பட்டு உலக சுகாதார நிறுவனம், அதே மாதிரி வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜிலாம் தெளிவாக கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் போலி மருத்துவர் லாபத்துக்காக தவறான கருத்துக்களை பரப்பி பெரும்பாலான ஆண் பெண் குழந்தைகளையும் ஒரு குற்ற உணர்வுக்கு ஆளாக்குறத, ஏன்னா அதில் தான் லாபம் கிடைக்குது. அவங்கள மிரட்டினா தான் பணம் கிடைக்கும். அதே போல் ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் மெசேஜ் கிடைக்கும். பல நடிகைகள் இப்போ ஒரு நடிகை கேரளாவில் தவறாக நடத்தப்பட்டார் காரில் அப்படின்றது, பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் வருது. அந்த நடிகை உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சவங்க தான். பல நடிகைகள் அதற்கு எதிர்த்து கருத்து தெரிவித்தாங்க. உண்மை, அதை எதிர்த்து பேசினாங்க. உண்மைதான். எந்த ஒரு பெண்ணும், நடிகை மட்டுமல்ல, எந்த ஒரு பெண்ணும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகக்கூடாது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதே நடிகைகள், இதே சினிமா தான் இதை மாதிரியான மோசமான பாலியல் கலாச்சாரத்தை வளர்க்கிறதுல மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சாதாரணமான பங்கே இல்லை, மிகப்பெரிய பங்கு. இன்றைக்கி ஆபாச படங்கள்லாம் தெளிவாக தெரிஞ்சிடும். அது ஆபாச படம், அது ஏற்றுக்கொள்கிறது மற்ற எல்லோரும் இருக்கும்போது அதை பார்க்க மாட்டாங்க. பெரிய அளவுக்கு மக்களை கவர்றதுன்னா இன்றைக்கி ஒரு சில வர்ற சிறுகதைகள் எல்லாரும் படிக்கிறதில்ல. தமிழில் அல்லது ஆங்கிலத்தில் வர்ற கதைகளை ஏராளமான பேர் படித்து அந்த 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 கருத்தோட்டத்துக்கு உள்ளாகிறாங்கன்னா அப்படி இல்லை. அப்போ யார் எதில் ஈர்க்கப்படுறாங்க? பெரும்பாலானோர் திரைப்படங்கள் தான். இந்த திரைப்படங்கள் தான் பெண்ணடிமைத்தனத்தையும், பெண்கள் இப்படிப்பட்டவர்களாக தான் இருக்கணும் அப்படின்ற வரையறையை கொண்டு வர்றது பெரும்பாலும் இந்த நடிகைகள் நடிக்கக்கூடிய திரைப்படங்கள் தான். திரைத்துறையினர் இதை அவங்க கண்டுக்கவே இல்லை. நாட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு வசூல் மட்டும்தான். பெண்களை சமமாக நடத்துகிறோமா,
மரியாதையாக நடத்தணும், சமுதாயத்துக்கு என்ன மெசேஜை நம்ம கொடுக்குறோன்னா குப்பையை தான் கொடுத்துட்ருக்காங்க. சமுதாயத்தை சீரழிக்கிறதுல திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குன்றத நம்ம பார்க்க முடியும். அப்போது இந்த நடிகைகள் அந்த மாதிரியான கேரக்டர் வரும்போது நடிக்க மாட்டேன்னு ஏதாவது சொல்கிறாங்களா? எதுவும் சொல்கிறதில்ல. அது பணம் கிடைக்கிது, அந்த மாதிரி என்ன மாதிரியான படங்களாக இருந்தாலும் நடிக்கிறதுக்கு அவங்க தயாராக தான் இருக்காங்க. மற்ற எல்லா மீடியாக்களையும் விட திரைப்படங்கள், அது வரக்கூடிய டெலிவிஷன் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதுன்றது தான் உண்மை. ஒரு காலர். ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். அருண். அருண் சொல்லுங்கள். ஆமாம் சார், இது மேரேஜ் ஆகிட்டு 2 பசங்க இருக்குது. சரிங்க. ஏதாவது ஆணுறுப்பு கொஞ்சம் வீரியம் இல்லாமல் இருக்குது சார். சரிங்க. அப்புறம் ஆணுறுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, மெலிசாக இருக்குது. அது சரி பண்ண முடியுங்களா சார்? 100க்கு 100% சரி பண்ணலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்மை குறைவு, ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, இந்த மாதிரி 2 பிரச்சனைகளும் சேர்ந்து இருந்தால் ஆணுறுப்பில் நீங்கள் பல்வேறு சில டெஸ்ட்டுகள் முதல்ல எடுக்கணும். என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது? ஹார்மோன்கள் குறைபாடு இருக்கா? இரத்த நாளங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? சர்க்கரை வியாதி, மெட்டபாலிக் ப்ராப்ளமும், தைராய்டு போன்ற பல்வேறு குறைபாடுகள் எதுவும் இருக்கா? நரம்புகளில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேறு ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இதை சரி செய்த பிறகு அப்புறமும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா பினைல் ப்ராஸ்தசிஸ்ன்னு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆண்மை குறைவை முழுமையாக சரி செய்ய முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா சார்? ஆணுறுப்பு பெருசு பண்ணலாங்களா? கண்டிப்பாக அதுக்கு ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த பீனிஸ் ப்ராசஸஸ்ன்னு இருக்குது. பினைல் ப்ராசஸ்ன்னு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னா ஆண்மை குறைவையும் சரி பண்ணிக்கலாம், சைஸையும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம் இம்மீடியட்டாக. ஒரே அறுவை சிகிச்சையில் 2 பண்ண முடியாதுங்களா? கண்டிப்பாக பண்ண முடியும். நீங்கள் நிரந்தரமாக பண்ணலாமா, இல்லை நம்ம உடல் வைக்கும்போது மட்டுமே அந்த மாதிரி? அதாங்க முதல்ல உங்களுக்கு செக் பண்ணணும் சார், என்ன காரணம்னு பார்த்து காரணங்களை பார்த்த பிறகு தான் சொல்லணும் என்ன உங்களுக்கு என்ன முறையில் சரி பண்ண முடியும், எவ்வளவு தூரம் கிளியர் ஆகும், சரியாகும்னு சொல்லலாம். ஏராளமான மருந்துகள் இல்லை, முதல்ல டெஸ்ட் எடுக்கணுங்க, அப்புறம் தான் என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு தேவைன்னு பார்க்கணும். ஷாக் வேவ் தெரப்பி, வில்லிஸ் 8000, ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. இன்றைக்கி சரி செய்து கொள்ளலாம், கவலைப்பட வேண்டாம். முதல்ல சென்சுவாலிட்டி, ஒரு அற்புதமான உணர்வு செக்ஸ். நான் பெண், நான் ஒரு ஆண் அப்படின்னு ஒரு பெருமையாக பார்க்கும்போது தான் அவனுடைய அருமை தெரியும். பல பேர் எனக்கு உறுப்பு சரியில்லை, எனக்கு அந்த பிரச்சனை, மார்பகம் சின்னதாக இருக்குது, இப்படி அப்படின்னு ஒரே குழப்பம் அடையும் போது அந்த பெருமித உணர்வு அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் நான் ஆண் அல்லது நான் ஒரு பெண், நான் பெருமை வாய்ந்தவன், மகத்தானவன் அப்படின்னு உணரும்போது தான் அந்த பெருமித உணர்வு தான் செக்ஷுவாலிட்டி அண்ட் சென்சுவாலிட்டின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த பெருமித உணர்வை உண்டு பண்ணும். செக்ஸ் தான் மனித இனத்தை, மற்ற உயிரினங்களையும் கூட, எல்லா உயிரினங்களையும் இனப்பெருக்கம் செய்து இந்த பூமியை நிலைத்திருக்க வச்சுருக்க ஒரு முக்கியமான விஷயம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். காமராஜ் சாரா? வணக்கம், நான் தான் பேசுகிறேன், சொல்லுங்கள் சார். சார் நான் நஜீம் பேசுகிறேன், குவைத்தில் இருந்து. நசீம் சொல்லுங்கள். ஆக்சுவலி என்னுடைய வயசு 37 சார். சொல்லுங்கள் நசீம். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது. ஓகே. குழந்தைங்களாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செக்ஸ் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். 10 இயரா? வெரி குட், சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ கரண்ட்லி ஒரு ஃபேமிலி என் கூட தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இப்போ ஊரில் விட்டு வந்துட்டேன், இந்தியாவில். ஒரு 7 to 8 months ஆகுது. சரிங்க. ஆக்சுவலி இப்போ எனக்கு இந்த எரெக்ஷன், உறுப்பு சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உறுப்பு ஏந்திருக்கவே மாட்டேன் சார். 2-3 months 2-3 மாதமாக அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் சார். இப்போ நான் மாஸ்டர்பேட் பண்ண ட்ரை பண்ணால் கூட ஏந்திருக்கல சார்.
இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது கிடையாது ஆக்சுவலி. இப்போ 43 வயதா உங்களுக்கு? 37 சார். 37. சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு முழுமையான செக்கப் பண்ணிக்கங்க. சைனாவில் பண்ண ஒரு ஆய்வில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 25-27 வயது ஆண்களுக்கே செக் பண்ணப்போ, இந்த மாதிரி ஆண்மை குறைவு இருக்கவங்களை செக் பண்ணப்போ நிறைய பேருக்கு இருதய நோய் இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆண்மை குறைவு வந்து செக்ஸ் பிரச்சனைகள் வந்து இருதயத்தோட ரொம்ப நெருக்கமானது. ஆணுறுப்பும் இருதயமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி செயல்பாடு உள்ளவை. ஏன்னா உறுப்பு கூட இப்போ சின்னதாகிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். நைட்டில் தூக்கம் வர மாட்டேன் சார், எரெக்ஷன் ஆகல. இதை முற்றிலும் சரி செய்யலாம். நீங்கள் ஒரு மருத்துவர் அணுகி மொத்தமாக செக் பண்ணிக்கோங்க. செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுன்னு இருக்குது, அந்த டெஸ்ட் எடுங்க. அதில் வந்து செக்ஷுவல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அது இங்கே எடுக்க முடியுமா சார்? இங்கே தான் எடுக்க முடியுமா? அங்கே செக்ஸாலஜி மருத்துவர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு கேன்சர், ஹார்ட் அட்டாக்கு, எல்லா விஷயங்களையும், ஆண்ட்ரோபாஸ், எல்லா விஷயங்களையும் மொத்தமாக பார்த்துட முடியும். அதன் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனை வரதா இருந்தால் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சு குணப்படுத்த முடியும். அடுத்து வந்து ஆண்மை குறைவை, இந்த மாதிரி செக்ஸ் பிரச்சனைகளை முழுமையாக சரி செய்ய முடியும். அதனால் நீங்கள் மருத்துவரை பாருங்கள். எதுவாக இருந்தாலும் சரி செய்யலாம், கவலைப்படாதீங்க. சரி, ஸோ செக்ஸ் தான் இந்த உலகத்தில் இனப்பெருக்கத்தில் மனிதர்களையும் விலங்குகளையும் ஈடுபடுத்தி இந்த உலகம் நீடித்திருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அடுத்து வந்து செக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆண், நான் பெண் அப்படின்ற ஒரு பெருமிதமான உணர்வை கொடுத்து இந்த உலகத்தில் ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குது. நாம் ஆணோ பெண்ணோ செக்ஸ் உணர்வுகளோடு தான் பிறக்கிறோம். செக்ஸ் உணர்வுகள் இல்லாத ஒரு மூன்றாம் பாலினமாக யாரும் பிறக்கிறதில்ல. செக்ஸ் உணர்வுகளோடு தான் பிறக்கிறோம், ஆண் பெண்ணாக தான் பிறக்கிறோம். அந்த ஐடென்டிட்டியை கொடுக்கறது வந்து செக்ஸ். செக்ஸ் பண்ணும்போது தான் நான் ஆண்மகன்ற உணர்வு ஒரு ஆணுக்கும், நான் ஒரு பெண் அப்படின்ற உணர்வு ஒரு பெண்ணுக்கும் கொடுக்குது. அடுத்து அதே போல் நம்மளுடைய செக்ஸ் ஆர்வம், அது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம செக்ஸ் ஆர்வம் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டியும் அது ஒரு அது போன்ற ஒரு இன்பமான விஷயம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் வந்து பல்வேறு ஆய்வுகள் பண்ணாங்க. எது ரொம்ப அற்புதமான மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தா மியூசிக் கேட்குறது, சாப்பிட்றது, இந்த மாதிரி ஏராளமாக நீங்கள் விரும்புகிற எல்லா விஷயங்களையும் போட்டால் 5க்கு எல்லாத்துலேயும் வந்து 3, 4, 2 அவ்வளோ. 4.3, 4.7 வரைக்கும் செக்ஸ் தான் அதிகமான இன்பத்தை ஒரு மனிதனுக்கு கொடுக்குற விஷயம். அதை நம்ம மறக்கக்கூடாது. அதே மாதிரி செக்ஸினுடைய இன்னொரு விஷயம்னா, கணவனையும் மனைவியும் ஒரு நெருக்கமான செக்ஸ் இல்லைன்னா அவங்க பக்கத்தில் கூட வரமாட்டாங்க. 2 ரூம்மேட் மாதிரி இருந்துட்டு போயிடுவாங்க. ஈருடல் ஓருயிர் அப்படின்ற வார்த்தையே செக்ஸில் தான். 2 பேரும் 2 உடல்களாக இருந்தாலும் ஒரு உயிராக கலப்பது வந்து செக்ஸ் பண்ணும்போது தான். இந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் பாலியல். சரி, இந்த பாலியல் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆரோக்கியமான செக்ஸ் ரொம்ப அவசியம். அது ஏன் அவசியம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அடுத்து வந்து செக்ஸ் உடலுக்கு என்ன நன்மைகளை கொடுக்குது. இது நம்ம பல விஷயங்களை சொல்லியிருக்கோம், ஏராளமான விஷயங்களை நம்ம சொல்கிறோம். உடலுக்கு செக்ஸ் ஏராளமான நன்மைகளை தருகிறது. அதில் சில விஷயங்களை மறுபடியும் பார்ப்போம். இது ஒரு ஃபன், ஒரு ஜாலியான விஷயம், சந்தோஷத்தை கொடுக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், மற்ற எல்லா விஷயங்களையும் கூட சாப்பிட்றது,
விளையாடுறது எல்லாத்தையும் விட அதிகமான சந்தோஷத்தை கொடுக்கறது செக்ஸ். 4.5 ரேட்டிங்கில் 5க்கு 4.5 லெவலில் மன சந்தோஷத்தை கொடுக்குது. மற்ற எல்லா ஆக்டிவிட்டீஸும் இதை விட குறைவாக தான் மனதுக்கும் உடலுக்கும் சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்து செக்ஸில் வேறு என்ன நன்மைகள்? இன்டிமசி. தன்னுடைய காதலனுக்கு காதலி ஒரு ஸ்பெஷல், காதலிக்கு காதலன் ஒரு இந்த உலகத்திலேயே மதிப்பு வாய்ந்த ஒருவன், மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள். அந்த இன்டிமசின்ற உணர்வை வந்து செக்ஸ் தான் கொடுக்குது. சந்தோஷம். இந்த சந்தோஷம் உடல் முழுவதும் பரவுறதை பார்க்க முடியும். நீங்கள் செக்ஸு உறுப்புகளை வச்சு பண்ணால் கூட சந்தோஷம் வந்து உடல் முழுவதும் பரவுறதை பார்க்க முடியும். என்ஜாய்மெண்ட், மேக்ஸிமம் என்ஜாய்மெண்ட். அதே மாதிரி அடுத்து காதல். இன்னொரு மனிதனுக்காக அன்கண்டிஷனலாக காதலை கொடுப்பது, எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் காதலை கொடுக்கறது செக்ஸ். அடுத்து செக்ஸ் வந்து நம்ம மன அழுத்தம், உடல் அழுத்தத்தை குறைக்கிறது. நான் பலமுறை இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன், நம்ம வாசகர்களும் பார்த்துருப்பாங்க. நீங்கள் உங்கள் பாஸ் உங்களை திட்டார், வருத்தமாக இருக்கீங்க, நீங்கள் போய் செக்ஸ் பண்ணுறீங்க இல்லை சுய இன்பம் பண்ணிங்கன்னா மனம் லேசாகி அந்த கவலையெல்லாம் மறந்துடும். இதை நீங்கள் பலமுறை பயிற்சி பண்ணி பார்க்கலாம். செக்ஸ் ரெகுலராக பண்ணுறவங்க மனநோய்க்கு ஆளாகிறது இல்லை ரொம்ப. அதே போல் செக்ஸ் நிறைய பண்ணுறவங்க, தற்கொலை பண்ணுறவங்க எண்ணிக்கை குறைவு. அதே மாதிரி செக்ஸ் பொறுத்த வரைக்கும் அதன் மூலம்தான் நீங்கள் குழந்தை பேர் பெற முடியும். அற்புதமான குழந்தை நமக்கு உலகத்தில் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது செக்ஸ் தான். அதே மாதிரி நமக்கு வாழ்க்கை போர் அடிக்கிறதுலேருந்து மீட்டு ஒரு வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமாக்குறது செக்ஸு. அதே மாதிரி செக்ஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட 300-400 கேலரிகள் செலவாகுது. அது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ், செக்ஸசைஸ்ன்னு சொல்கிறோம். நல்ல ஒரு ஹெல்த்துக்கு செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இருதயத்துக்கு நல்லது, புராஸ்டேட் சுரப்பிக்கு நல்லது, பெண்களுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது, ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது. ஏராளமான நன்மைகள் இருக்குது. நல்ல தூக்கம் வர்றதுக்கு செக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். நிறைய ஆண்கள் இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, நான் தூக்கம் வர்றதுக்காக சுய இன்பம் பண்ணிவிட்டு நல்லா தூங்குறேன். செக்ஸ் வந்து ஒரு தூக்க மாத்திரை போலது. அது நீங்கள் மனைவியோடு பண்ணாலும் சரி, சுய இன்பமாக பண்ணாலும் சரி. வெல்பீயிங், ஒரு ஆரோக்கியமான மனிதன், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு செக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம என்ன இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறோம் அப்படின்னா, சரி தவறு என்ற கன்ஃபியூஷனில் செக்ஸை கொண்டு போய்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுவதும். தெளிவு இல்லை நமக்கு, எது சரி எது தப்பு, செக்ஸ் உண்மையிலே நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாமல் வாழ்நாள் முழுவதும் அதை குழப்பமான மெசேஜோடு போயிட்டுருக்கோம், குழப்பமான தகவல்களோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பெரும்பாலான ஆண்களை உருக்குலைக்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் சிவனேசன், பட்டுக்கோட்டை. சொல்லுங்கள் சிவனேசன். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. ஒன்றும் இல்லை சார், இப்போ 50 வயசு ஆகுது சார். எனக்கு சர்க்கரை ஒரு 160 170 வரலாம் இருக்கு சார். சரி. இப்போ ஒரு முறை தான் தொல்லூர் கொள்ள முடியுது, அதுக்கு மேலே முடியல சார். அது மாத்திரத்தில் இருக்குங்க. இல்லைங்க, ஒரு முறை பண்ணாலே போதும். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறை செக்ஸ் பண்ணாலே போதும். ஏன் அதுக்கு மேலே பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது உங்களுக்கு? எது ஒய்ஃப் வந்து விருப்பப்படுறாங்க. கல்யாணம் எவ்வளோ நாள் ஆச்சு? 17 வருஷம் ஆகுது சார். பொதுவாக மாத்திரை, தேவையில்லாத மாத்திரைகளை போட்டு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா
மாத்திரைகள் இல்லாமல் பண்ணுறது சிரமமாயிடும் உங்களுக்கு. உங்கள் மன அளவில் பாதிப்பு ஏற்படும். மாத்திரையில் தான் நம்ம பண்ணுறோம், நாம் வந்து ஒரு நல்ல மனிதன் அல்ல, ஒரு ஆரோக்கியமான மனிதன் அல்லன்னு குழப்பம் வந்துடும். உங்களுக்கு ஏராளமான ஆயுதங்கள் இருக்குது. நாக்கு இருக்குது உங்கள் மனைவியை திருப்திப்படுத்த, விரல் இருக்குது. அவனுறுப்பு வச்சு தான் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. சரி சார். சுய இன்பம் அடுத்து மிக மிக பதட்டமான ஒரு டாபிக் அப்படின்னா சுய இன்பம் தான். பல நேரங்களில் பெற்றோர்களும் இதை நம்புகிறாங்க, சுய இன்பம் வந்து ஆபத்தானது. இந்த நம்பிக்கை எங்கேருந்து வந்தது அப்படின்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். பழைய என்சைக்ளோபீடியாவில், செக்ஸ் என்சைக்ளோபீடியாவில் பழைய விஷயங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா, முதல்ல தோன்றிய செக்ஸ் என்சைக்ளோபீடியாவில் சுய இன்பம் பண்ணால் கண்ணு குருடாயிரும், இந்த மாதிரியான விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படாத அந்த விஷயங்கள் கூறப்பட்டிருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லைன்னு இப்போ நமக்கு தெரியும். இன்னும் நிறைய விஷயம் நம்ம தொடர்ந்து பேச இருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற இல்லாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ, 9449444444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.